யார் இந்த கத்து கத்துறது? எவடி அவ என் புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுறது? எங்க போயிட்டாரு உன் ஹஸ்பண்ட்? அவரை நீ ஏன் கேக்குற? உன்கிட்ட தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அப்படின்னா அவரை நீ பார்க்க முடியாது, போலாம். நீ என்ன சொல்றது? அவரை நான் பார்த்துட்டு தான் போவேன். நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? எங்க சார் என் தங்கச்சி மகா? உங்க தங்கச்சி என்கிட்ட கேக்குறீங்க? உங்ககிட்ட கேட்காம ஊர்ல இருக்கவங்கள கேட்க சொல்றீங்க? என் தங்கச்சி மகாவை நீங்க தான் கிட்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியும். என்னம்மா விளையாடுறியா? உன் தங்கச்சிய நான் எதுக்காக கிட்னாப் பண்ணோம்? ஓ, இத வேற வெட்ட வெளிச்சமா சொல்லணுமா உங்களுக்கு? சில டைரக்டர்களுக்கு இதே பொழப்பா போச்சு. அந்த டைரக்டர் ஞானகுமார் என்னன்னா, என் தங்கச்சி கீதாஞ்சலிய பெரிய நடிகை ஆக்குறேன்னு சொல்லிட்டு அவன் பணம் சம்பாதிச்சான். அந்த ஆள் தான் சரியில்லைன்னு நீ நல்லவன் நம்பி அவளை நல்லபடியா நடிக்க வைப்பேன்னு நான் உன்கிட்ட கூட்டு வந்தேன். நீ என்னன்னா அவனுக்கு மேல ஒரு படி மேலே போய் அந்த ஞானகுமாரனே பரவாயில்லன்ற அளவுக்கு நீ பணம் சம்பாதிக்க என் தங்கச்சிக்கு தவறான ரூட்டு வழி காமிச்ச. வார்த்தையை அளந்து பேசு தேவிகா ஸ்ரீ. என்ன சார், உண்மையை சொன்னா கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? உன் டார்ச்சர் தாங்க முடியாமதான் என் தங்கச்சி கீதாஞ்சலி இந்த சினி ஃபீல்ட விட்டு ஓடி போயிட்டா. படம் பண்ணி ஜெயிக்க வழி இல்லாம இப்ப என் சின்ன தங்கச்சிக்கு ஆசை வார்த்தையை காமிச்சு நீ பணம் சம்பாதிக்க அவளை உன் கஷ்டத்துல வச்சிருக்கியா? அடச்சி வாய மூடு. நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டே இருக்கேன், என் வீட்டுக்கார பேசுறான்னு குறுக்க பேசக்கூடாதுன்னு பொய்க்கு மேல போய் கதையாளக்குற. ஏய், நீ வாய மூடு, நான் உன்கிட்ட பேசல. என் வீட்டுக்கு வந்து என்னை அதிகாரம் பண்றியா? அந்த நாக்கு எழுத்து வச்சு அறுத்துருவேன். என்னது? லட்சுமி கொஞ்சம் அமைதியா இருமா. இதோ பார் தேவிகா ஸ்ரீ, உன் தங்கச்சி மகா எங்க வீட்டுல இல்ல. நீ முதல்ல எங்க இருந்து வெளில போ. இப்படி பேசுனா நீ சொல்றது கேட்டு நான் சைலண்டா வெளியே போய்டுவேன்னு பாக்குறியா? என் தங்கச்சி மகா இங்க உன் வீட்டுல தான் இருக்கான்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சி என் கூட அனுப்பி வச்சிரு. இல்லன்னு வச்சுக்கோ, நீங்க ஒரு வழி ஆயிடுவீங்க. இத பார், இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. உன் தங்கச்சி காணாம போயிட்டானா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணு, அவங்க கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. அவ எங்க போயிருக்கா, யார் கடத்திருப்பான்னு தெரியலன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவ இங்க உன் வீட்டுல தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எதுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? இத பார், திரும்ப திரும்ப நான் உனக்கு விளக்கம் கொடுக்க தயாரா இல்ல. இதுக்கு மேலேயே நீ இங்க இருந்து கத்திக்கிட்டு இருந்தனா நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். அப்ப தெரியும் யார் உன் தங்கச்சிய பணம் சம்பாதிக்கிறதுக்காக டார்ச்சர் பண்ணாங்கிறதும் அவ எதுக்கு காணாம போனாங்கிறதும். இவ கேட்க மாட்டாங்க. முதல்ல போலீஸுக்கு போன் போடுங்க, அப்பதான் மறுபடியும் இங்க வந்து இங்க கத்த மாட்டான். என்ன மிரட்டி பாக்குறீங்களா? நீங்க போலீஸ் பண்ணீங்கன்னா நான் பயந்துருவேனா? அம்மா நீ பயப்படவே வேணாம். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. முதல்ல இங்க இருந்து இடத்தை காலி பண்ணு. உங்களை நான் என்ன பண்றேன்னு பாருங்க. அப்புறம் என் தங்கச்சி என்ன தானா தேடி வருவா. அப்ப தெரியும் நான் யாருன்னு உங்களுக்கு. என்னங்க, மகாலட்சுமி இருக்கிற இடம் தெரிஞ்சு இவ அங்க போய் டார்ச்சர் பண்ணிட்டா? அம்மா நீ பயப்படாதம்மா, நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. அது இவகிட்ட பேசி பேசி தலைய வலிக்குது. போய் கொஞ்சம் காஃபி